ஒரு அழகான பச்சை நிறத்தில் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன குட்டி யானையும் இருந்துச்சு. அந்த யானையோட பேர் தான் அப்பு. அப்புவுக்கு ரொம்ப நல்ல மனசு. எல்லா விலங்குகளை பார்த்தாலும் ரொம்ப நல்லா சிரித்து பேசும். ஆனால் அப்புவுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. ஒரு நாள் அப்பு வானத்தை பார்த்துச்சு. அங்கே பறவைகள் அழகாக பறந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அப்பு நினச்சிது, நானும் இந்த மாதிரி பறக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிது. அதுக்கப்புறம் அப்பு ஒரு குரங்கை பார்த்துச்சு. அந்த குரம் மரத்துலேருந்து மரம் தாவிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தா அப்புவுக்கு நம்மளும் இந்த மாதிரி மரத்தில் ஏறி மரத்துக்கு மரம் தாவினா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிச்சு. அதுவும் மேலே ஏற ஆரம்பிச்சது. ஆனால் அதால் ஏற முடியல, கீழே விழுந்துடுச்சு. அதை பார்த்த குரங்கு சிரிச்சுது. அப்போ ஒன்னாலெல்லாம் மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அப்போ ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மானை பார்த்துச்சு. அது ரொம்ப வேகமாக ஓடிச்சு. அதே மாதிரி நம்மளும் ஓடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மான் ரொம்ப வேகமாக ஓடி போயிடுச்சு. அதனால அப்போ திரும்பவுமே சோகம் ஆயிடுச்சு. அப்புவோட அம்மா வந்து கேட்டாங்க, அப்போ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொல்லிச்சு, அம்மா எனக்கு திறமையே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா சிரித்தாங்க. அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்போ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். கண்டிப்பாக நீயும் உனக்கு என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னாங்க. அப்பு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வானம் கருப்பா மாறிச்சு. காற்று ரொம்ப வேகமா அடிச்சுது. பெரிய மழை வரப்போகிற மாதிரி இருந்தது. சில நிமிஷத்துல பெரிய மழையும் வந்துடுச்சு. காட்டுல இருந்த சின்ன ஆறு ரொம்ப பெருசா மாறிடுச்சு. தண்ணி வேகமா ஓடிச்சு. குரங்கு, முயல், மான் எல்லா விலங்குகளும் ஆற்றோட அந்த பக்கம் போகணுமே, எப்படி போகிறது அப்படின்னு ரொம்ப சோகமாக இருந்தாங்க. குரங்கு சொல்லிச்சு, இந்த ஆறு ரொம்ப பெருசாக மாறிடுச்சுல, நாங்கள் எப்படி கடக்கிறது, எங்களால் கடக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சிச்சு. அப்போது அப்புவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அப்பு மெதுவாக தண்ணிக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வேகமாக ஓடினாலும் அப்பு அந்த தண்ணியால் எதுவும் பண்ண முடியல. அப்பு சொல்லிச்சு, நீங்கள் எல்லாரும் என் முதுகில் ஏறுங்க, நான் ஒரு ஆளாக கொண்டு போய் அந்த பக்கமாக விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எல்லாருமே அப்புவோட முதுகில் ஏறினாங்க. எல்லா விலங்குகளுமே ஒன்று ஒன்றா கொண்டு போய் பாதுகாப்பாக அந்த பக்கம் அப்பு இறக்கி விட்டுச்சு. விலங்குகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் அப்புவை சுற்றி நின்னாங்க, கைத்தட்டினாங்க, குதிச்சாங்க, சிரிச்சாங்க, அப்பு அப்புன்னு கூப்பிட்டாங்க. குரங்கு அப்பு கிட்ட வந்துச்சு. நீ ரொம்ப துணிவானவன், உனக்கு நிறைய திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மற்ற விலங்குகளும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புவோட அம்மா ரொம்ப பெருமையா பார்த்தாங்க அப்புவை. அவங்களுமே அப்புவை பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க, தலையாட்டினாங்க. அப்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நான் பறக்க முடியாது, மரத்தில் ஏற முடியாது, ஆனால் என்னால் நண்பர்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கும் ஒரு தனி திறமை இருக்கும், சிறப்பு இருக்கும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.